காலை வணக்கம் ஐயா. ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர். 2026இல் பாபா வங்காவின் 3 அதிர்ச்சிகள் நமக்கு கண்காணித்து கொண்டு சொல்லப்படுகிறது. எதிர்காலத்தையும் கணித்ததாக கூறப்படும் பாபா வங்காவினுடைய இந்த அதிர்ச்சி அலைகள் நமக்கு இடையாக நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆபத்து உலகத்திலே நடைபெறப் போகிறது என்று கணித்து கூறுகிறார். 2026க்குள் பிரம்மாண்டமான விண்கலம் பூமிக்கு வரப்போகிறது. கிட்டத்தட்ட 3ஆம் உலகப்போர் நிகழ்வு வந்து நடப்பதாக கணிக்கப்படுகிறது. ரஷ்யா தலைமையிலே வேகத்தக்கும் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது. 2026 முடிவடையும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கின்றது. ஆகவே இதில் சில கணிப்புகள் நமக்கு ஒரு நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது இந்த பாபா வங்கா கணிப்புகள் எழுத்துப்பூர்வமாக நமக்கு ஆக்கப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது. அதாவது நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது பாபாவினுடைய அந்த எழுத்துக்கள் இப்பொழுதுதான் அந்த இஸ்ரேலு, ஈரான், ஈராக்கு, அமெரிக்கா இவைகளெல்லாம் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் போர் நிறுத்தினாலும் இந்த ஈராக்கு, ஈரான் இவைகள்லாம் இஸ்லாமிய அந்த அவர்களுடைய இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை. அவர்களுக்கு நோக்கம் என்றால் அமெரிக்காவுக்கு நாம் அடிமையாக்கக்கூடாது. அமெரிக்கர்கள் அவர் என்ன நினைக்கிறார்கள், நாம் கைப்பற்றினால் எண்ணெய் வளத்தை நம்முடைய இப்படி பலவாறு இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மனித உயிர்களையும் இந்த உலகத்தில் வாழும் பல நம்ம மாதிரி எத்தனையோ விலங்குகள் பாதிக்கப்பட இருக்கின்றது. இறைவன் படைத்த இந்த உலகத்திலே இப்படி வல்லரசு நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் இப்படி இந்த காரியங்கள் நடந்தால் மனித வாழ்விலே எப்படி நாம் நிம்மதியாக இருக்கும்? ஏற்கனவே இயற்கை நம்மளை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அதிகமான கனமழை பெய்து பல சின்னாப்பின்னாக ஏற்பட்டு மலைச்சரிவுகள் ஏற்பட்டு பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டு, மற்றொன்று பார்த்தால் மழையே இல்லாமல் வறண்டு போய் பாலைவனமாக இருக்கின்றது சில இடங்களில். ஆகவே மனிதனுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே ஆபத்துகளை விளைவிக்கிறது. இன்னொன்று, இந்த எதற்காக இந்த மாதிரியெல்லாம் இவ்வாறு நிகழப்போகிறது என்றால், ஆராய்ச்சியாளர்களும் வான சாஸ்திரங்களும் நமக்கு கூறுகின்றது, இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு சில வேற்று கிரகங்கள் மூலமாக அவர்கள் பிரயோகிக்கப்பட்டு நம்முடைய உள்ளங்களிலே ஒரு ஆபத்துகளை ஏற்படுத்துவதற்கு சில உந்துகோலாக நமக்கு அது சில காரியங்களெல்லாம் நம்முடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே பூமியில் உள்ள மக்கள் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தேசத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாம் அனைவரும் இந்த கடைபிடிக்க வேண்டும். இயற்கை பேரழிவுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எங்கு பார்த்தாலும் மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், அதே மாதிரி சூறாவளி காற்றுகள், கடலிலே கிட்டத்தட்ட 500 அடி 600 அடிக்கு மேலே சுழற்சியான ஒரு உந்துகோல் அந்த அலைகள் ஏற்படுகிறது. ஜீவராசிகளும் இந்த மனித உயிர்களும் இவைகளெல்லாம் பேராபத்துகள் உருவாவதற்கு பல
இன்னல்கள் ஏற்படக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. 2031க்குள் ஏதாவது நமக்கு ஒரு பேரிடர் நமக்கு வந்துவிடக்கூடும் என்று விஞ்ஞானிகள் அஞ்சுகிறார்கள். ஆகவே இவைகளெல்லாம் தேச ஒற்றுமைக்காக இந்த ஐநா சபைகள் இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக நம்முடைய தேசத்தை காக்க வேண்டும். ஒவ்வொரு தேசிய தலைவர்களும் இவர்கள் நம் மனித சமுதாயத்துக்கு சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மற்றொன்று, இந்த மீத்தேன் வாயு, லித்தின் பேட்டரிகள் தயாரிப்பதற்கு அதுகள் சுரண்டப்படுகிறது. அதுவினால் நமக்கு வரக்கூடிய மாசு கட்டுப்பாடுகள் பிரம்மாண்டமான ஒரு புயற் சுழற்சி வரப்போகிறது. அதாவது இந்த லித்தின் சில இடங்களில் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அது காந்தத்தினுடைய அந்த புவியீர்ப்பு நம்ம பூமியை சுற்றி வருவதற்கு ஒரு சுழற்சிக்காக சில காரியங்கள் இறைவன் அற்புதத்தை படைத்திருக்கான். அதை நாம் தோண்டி எடுத்து இந்த பேட்டரி நமக்கு இந்த எலக்ட்ரிக் வண்டிகளை உருவாக்குவதற்கு பல நாம் நம்முடைய சுயநலத்துக்காக அதை கொண்டு வருகிறோம். இவையெல்லாம் ஆபத்துக்கள். அவையே இதை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நிமிடமும் மணித்துளிகளும் இதை நாம் கண்காணித்து இந்த பேரிடரிலிருந்து நாம் எப்படியாவது மனித உயிர்களையும் ஜீவராசியும் காக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் அந்த உணர்வு. ஆகவே ஓரளவுக்கு நாம் அதை இயற்கையோடு ஒட்டி நாம் வாழ்ந்தோமானால் இன்னும் பல காலங்கள் இந்த மனித உயிர்களும் ஜீவராசிகள் வாழும் என்பதுதான் எல்லோருடைய மனதிலே ஒரு பேராபத்து இல்லாமல் இருக்கும்.